ஸோ கைஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் நண்பா நண்பீஸ். அதுக்கப்புறமா ஸ்பெஷலாக நம்ம தளபதிக்கும் பார்த்தோன்னா ஹாப்பி நியூ இயர் நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லிக்கலாம். இந்த ஒரு ஹாப்பியான தருணத்துலையும் பார்த்தோம்னா அதை விட இன்னொரு செம்ம ஹாப்பி நியூஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே மென்டல் அண்ட் ஃபேன்ஸுக்கு பார்த்தோன்னா செருப்படி கொடுக்குற மாதிரி வெங்கட் பிரபு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது தளபதி ஃபேன்ஸ் ஆகி நம்மளுக்கு பார்த்தோன்னா புது வருஷம் ஸ்டார்ட் ஆன 12 மணிக்கே கொடுத்துருக்காரு. அது இன்னும் கூடுதல் சிறப்பாக நம்மளுக்கு பார்க்கப்படுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களே, ரிலீஸ் பண்ண அடுத்ததே பார்த்தோம்னா இந்த ரூமர் ராமசாமி, அதாவது சத்யன் ராமசாமி இல்லாமல் கிடையாது. பொய் பேசுகிறவங்க பார்த்தோன்னா எப்படி சத்யன் ராமசாமி ஆக முடியும், பொய் பேசுகிறவங்க பார்த்தோன்னா ரூமர் ராமசாமியை தான் ஆக முடியும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாரிசு லியோ அப்படின்னு 2 ஃப்ளாப் படங்கள் அமைஞ்சிருச்சு. ஸோ அவரோட கெரியர் பார்த்தோம்னா எப்போ மேலே வரும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. அதுக்காக பார்த்தோம்னா அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தோம்னா ரீமேக் படங்கள் எடுக்கிறதா இருந்தால் அவர் வச்சு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. அதாவது லியோ மாதிரி பார்த்தோம்னா ஹாலிவுட் படங்களை அவர் வச்சு ரீமேக் பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லியோ பார்த்துருப்பீங்க. அதனால் பார்த்தோம்னா அவர் வச்சு அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு விஜயனும் பார்த்தோம்னா அஜித்தோ இல்லை வந்து மகேஷ் பாபோ கிடையாது. ஸோ அவருக்கு அப்படி ட்ரை பண்ணுற மாதிரி ரீமேக் படங்களாக இருந்துச்சு அப்படின்னா தெலுங்கில் ஏதாவது ஒரு படத்தை பார்த்தோன்னா ரீமேக் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதை பார்த்தோம்னா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் முட்டாள்தனமாக போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வெங்கட் பிரபு பார்த்துட்டோம்னா உடனே செருப்படி ரிப்ளை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதாவது தளபதி 68 பார்த்தோன்னா ஜெமினி மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த போஸ்டர் ஷேர் பண்ணி தான் இந்த நியூஸ் வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி ப்ரோ உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி நியூ இயர் பார்த்தோம்னா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதன் மூலமாகவே தெரிஞ்சிருச்சு அது வந்து ரீமேக் ஃபிலிம் கிடையாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த கதறலெல்லாம் பத்தாது, இன்னும் தளபதி பற்றி பேசுறதுக்காக இன்னும் நான் கதறனை பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் பத்தாது இன்னும் கதறுங்க அப்படின்னு மாதிரி வெங்கட் பிரபு பார்த்தோம்னா சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ மிகப்பெரிய பல்ப் வாங்கியிருக்கிற மூமெண்ட் தான் இவருக்கு. அதுவும் நியூ இயர் ஸ்டார்ட் ஆனால் அந்த 12 மணிக்கே ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போயே பார்த்தோம்னா படிச்சிட்டாரு நம்ம வெங்கட் பிரபு. இப்போ இதை பார்த்த நிறைய பேர் பார்த்தோம்னா இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு கமெண்ட்டில் பார்த்தோம்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு தளபதி ஃப்ளாப் கொடுத்தாருன்னா ஹிட் கொடுத்தாருன்னா இவருக்குன்னா அதை பற்றி கவலை என்ன இருக்குது. ஸோ இவர் பார்த்தோம்னா தேவையில்லாமல் தளபதி வம்பு இழுத்ததுனால தான் வெங்கட் பிரபு பார்த்தோம்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால் பார்த்தோம்னா ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஒரு டேரக்டர் வந்து நம்ம தளபதி பற்றி பேசுனதுக்காக ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த இயர் பார்த்தோம்னா செம்மையாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா மென்டலன்ஸோட ஃபேன்ஸை பார்த்தோம்னா அடிச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுவே செம்ம ஹாப்பி தான். அது இந்த மாதிரி ரூமர் ராமசாமி எல்லாம் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறது வேறு லெவல் ஹாப்பி தான். அதாவது இவர் சொல்கிறாரு வாரிசு லியோ அப்படின்னு 2 படங்களுமே ஃப்ளாப் ஆமாம். அதாவது பார்த்தோம்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கும்ல, அந்த உலகத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாப்னா ஒரு படம் என்ன மாதிரியான காரணத்துக்காக ஃப்ளாப் ஆகும் அப்படின்னா, ஒரு படத்தோட கதையே சரியில்லை, அது நல்லா இல்லை, மக்கள் யாருமே போய் பார்க்கல, அந்த படம் தியேட்டர்லேயே ஓடல, தியேட்டருக்காரங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் லாஸ் கொடுத்துருச்சு, இந்த படம் அதனால் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 படங்களுமே யாருக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தோம்னா ஃப்ளாப்புங்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாமல் தான் 2 படங்களுமே ஹிட் ஆகிருக்கு. வாரிசு சொல்ல போனால் பார்த்தோம்னா இந்த இயரில் வந்து அதிகமான கலெக்ஷன் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களிலே லியோ பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது, அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு தியேட்டர் ஓனர்ஸுமே நேற்று வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாரிசு லியோ அப்படின்னு இந்த 2 படங்கள் தான் மாறி மாறி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அடுத்தது செகண்ட் பிளேஸில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஜெயிலர்லாம் பார்த்தோம்னா நம்பர் 4 நம்பர் 3 அந்த மாதிரி பிளேஸுக்கு போயிட்டுருக்கு. ஸோ வாரிசு தான் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நிறைய தேட்டர்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அப்படி வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஷேர் கொடுத்த ஒரு படம் எப்படி ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இதில் இவர் வேறு பார்த்தோம்னா சினிமா ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சினிமா ரிப்போர்ட்டர் எல்லாம் கிடையாது, ரஜினி அவருக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு ரூமர் ராமசாமி, அவ்வளோதான். சினிமாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறவர் தான் சினிமா ரிப்போர்ட்டர். இவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே நம்பர் 1 கலெக்ஷன் வாரிசு லியோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தையே ஃப்ளாப் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஜெயிலர் படம் லியோவோட பார்த்தோன்னா கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு, அப்போ அதை வந்து மிகப்பெரிய ஃப்ளாப்னு இவர் ஒத்துக்குவாரா? இதோட விஜயாவில் பார்த்தோன்னா ரீமேக் படங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த சினிமா ஃபீல்ட்லேயே அவர் இருக்க மாட்டாருன்னு வேற ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இதன் மூலமாகவே ரொம்பவே நல்லா தெரியுது. தளபதி பார்த்தோம்னா ரீமேக் படங்கள் இல்லாமல் எத்தனையோ படங்களை ஹிட் கொடுத்துருக்காரு. அதாவது இவர் வந்து முழுக்க ரஜினி அவர்கள் தான் சொம்படிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ இவர் நினச்சிட்டு இருக்காரு ஜெயிலர் படத்து மூலமாக ஹிட் கொடுத்துட்டாரு ரஜினி அவர்கள் அப்படின்னு. அதாவது ஜெயிலர் படம் வந்து முழுக்க ஹிட் ஆனதுக்கு காரணமே பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் வந்து வெறும் 20% தான் காரணம். மற்றபடி பார்த்தோம்னா 4 ஸ்டேட்டில் 4 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. மிக முக்கியமாக அனிருத்தோட பிஜிஎம் இல்லைன்னா இந்த படம் ஒன்றுத்துக்குமே ஆகாது, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது.
நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் நம்பி இந்த படத்தை எடுக்கல, அனிருத்தை நம்பி தான் இந்த படமே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அந்தளவுக்கு பார்த்தோம்னா அனிருத் அவர்கள் எஃபோர்ட் போட்டிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இவர் இல்லை அப்படின்னா அந்த படமே கிடையாது. அது ரஜினி ஃபேன்ஸே எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஒரு சில முட்டாள் ஃபேன்ஸ் இருக்காங்களே இந்த மாதிரி ரூமர் ராமசாமி மாதிரி, இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்தோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தோம்னா ரஜினிக்கு சொம்படிக்கிற அப்படின்ற பேரில் பார்த்தோம்னா ரஜினி அவரோட பேரை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ரஜினி அவர்களோட பேரை கெடுக்கிற லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த ரூமர் ராமசாமி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருவார். ஸோ இவர் சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கும். அதுக்கு பார்த்தோம்னா ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. இவர் பாட்டு பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். அடுத்த கேள்வி முன் வச்சு அப்படியே நீங்கள் எதுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிடுவார். இதுதான் இவரோட இன்டர்வியூவே. இவரோட மேக்ஸிமம் மைண்ட் பார்த்தோம்னா இதுதான். மற்றபடி நம்மளாம் பேசினா கூட இவங்கள்ட்ட எந்த பதிலுமே வராது. அதாவது ரஜினியோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டார் வந்து வில்லனாக இவர் படத்தில் நடிக்கல அப்படின்னா இவரோட படம் ஹிட் ஆகாது. அதாவது தமிழில் ஒரு வில்லனை போட்டு அந்த படம் இவரால் ஹிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நார்த் இந்தியா சைடு பார்த்தோம்னா இருக்கிற மக்களை கவர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் வில்லனாக போடணும். அது பார்த்தோம்னா பெரிய ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு தான் ரஜினியோட படங்களில் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தோம்னா இந்த வேட்டையின் திரைப்படத்தில் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம்னா இவங்க படங்களில் வந்து நார்த் இந்தியா ஸ்டார்ஸ் அல்ல அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு படம் ஹிட்டே கிடையாது. எத்தனையோ வருஷமாக பார்த்தோம்னா நார்த் இந்தியா ஸ்டார்ஸ் மட்டும்தான் உள்ள இறக்கி வில்லனாக போட்டிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் கபாலிலலாம் பார்த்தோம்னா வெளிநாட்டு வில்லனை இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு வில்லனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தில் ரஜினி அவர்கள் கூட வில்லனாக நடிக்க வச்சு அந்த படத்தை ஹிட் ஆக்க முடியுமா அப்படின்னா இவங்களால டெஃபினட்டாக முடியாது. ரஜினி அவர்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் கிடையாது. தளபதிக்கு இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்து அப்படியே ஆமாம் எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாத்த படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அண்ணாத்த படத்தை விட வாரிசு ரொம்பவே மொக்கையாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ண தான் இந்த ரஜினி கேங்கு. அண்ணன் வாரிசு படம் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் தியேட்டர் லிஸ்ட்டில் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. எல்லாரும் பார்த்தோம்னா கலெக்ஷன் வசமாக அதிகமாக அந்த படம் தான் எடுத்திருக்கு. 300 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாத்த திரைப்படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் தானே, அந்த படம் ஏன் ஓடலை? சன் பிக்சர்ஸ்க்கே பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு லாஸ் அந்த படம். அதே மாதிரி வாங்கி ரிலீஸ் பண்ண உதயநிதி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவருக்கும் லாஸ். அதை வந்து அவரே சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து சரி கட்டுறதுக்காக தான் அடுத்ததாக பார்த்தோம்னா ரஜினியில் வச்சு ஜெயிலர் படத்தையே சன் பிக்சர்ஸ் எடுத்தாங்க, சம்பளத்தெல்லாம் கம்மி பண்ணி. ஸோ இந்த மாதிரி சில ஃப்ளாப் எல்லாம் கொடுத்து இவங்க பார்த்தோம்னா தளபதி கலெக்ஷன் கொடுக்கப்பட்ட படங்களை ஃப்ளாப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சினிமா விமர்சகருக்கு படம் அதிகமான கலெக்ஷன் கொடுத்து 900 கோடி 2 படங்கள் மட்டுமே இந்த இயரில் கொடுத்துருக்கு 2023. அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் ஃப்ளாப் அப்படின்னு எந்த அடிப்படையில் இந்த ரூமர் ராமசாமி சொல்கிறாரு அப்படிங்கிறத புரியல. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இவங்களெல்லாம் ஏன் வந்து நம்ம மென்டல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. சரி, சிங்கிள் ஹீரோவாக தளபதியே லியோ படத்து மூலமாக 620 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்தார். பட் எல்லா ஹீரோஸுமே சேர்த்து பார்த்தோம்னா 600 கோடி தான் கொடுக்க முடிஞ்சது ஜெயிலர் மூலமாக. ஸோ தளபதி தனியாக போட்டு ஜெயிலரை பிறந்த கோவத்தினால அந்த வருத்தத்தில் பார்த்தோம்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த நியூ இயர் பார்த்தோம்னா மென்டல் ஃபேன்ஸோட கதறல்ஸோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா வருஷம் ஃபுல்லாகவே கதறிட்டு தான் இருக்க போகிறாங்க. 68 வேறு வரப்போகுது. ஸோ வேறு மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அதிகமாக தான் கதற போகிறாங்க. இந்த மென்டல் ஃபேன்ஸ்க்கு இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா எத்தனையோ அரசியல்வாதிகளை எதிர்த்து எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளவோ கருத்துக்கள் பேசியிருக்காரு. அதே மாதிரி சமூக பொறுப்போடையும் நடிச்சிருக்காரு. ஃபேன்ஸ்க்கு மக்களுக்கு பார்த்தோம்னா மோட்டிவேஷனல் கொடுக்குற மாதிரியே நிறைய கருத்துள்ள படங்கள் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதிகளை எதிர்த்து படம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தனி தைரியம் வேணும். அந்த மாதிரி இன்னும் ஒரு படம் கூட ரஜினி அவர்கள் பண்ணது கிடையாது. பயந்துட்டு பார்த்தோம்னா பழி வாங்குற கதையிலே தான் நடிப்பார். மக்களுக்கு தேவையான மாதிரி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை எதிர்த்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கதைகளை நடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரஜினி அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி படங்களாக நடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தளபதி வந்து பேசலாம். அந்த தில்லெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வேணும். இப்படி தான் முருகதாஸாவில் பார்த்தோம்னா தளபதி வச்சு துப்பாக்கி கத்தி சர்க்கார் அப்படின்னு 3 கருத்துள்ள படங்கள், மெசேஜ் உள்ள படங்கள், அதே மாதிரி அரசியல்வாதிகளை எதிர்த்து படங்கள் பண்ணார். அதே மாதிரி பார்த்தோம்னா ரஜினி அவர்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு நின்றுருக்காரு போல். ஆனால் அந்த படமெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, தர்பார் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தர்பார் படத்தை எடுக்க வச்சு ஏஆர் முருகதாஸோட கெரியரே காலி பண்ணவங்க தான் இவங்க. இப்போ வரைக்கும் போன மனசு திரும்பி வரவே இல்லை. ஃபஸ்ட்டு மக்களுக்கு தேவையான சமூக கருத்துள்ள அரசியல் பார்த்தோன்னா எந்த மாதிரி தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி ஒரு படத்தில் நடிக்க சொல்லுங்கள் ரஜினி அவர்களை. ஃபஸ்ட்டு ரஜினி அவர்களை இந்த மாதிரி சமூக கருத்துள்ள படங்களை, இப்போ நடக்கிற அரசியல் எடுத்துக்காட்டுற மாதிரியான படங்களை பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட படங்கள் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மென்டல் ஃபேன்ஸுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க தேவையில்லை. அதுக்கு மூலமாக பார்த்தோம்னா வெங்கட் பிரபு ஒரு மிகப்பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காரு நியூ இயர் ஸ்டார்டிங்கில். அதுவே நம்மளுக்கு ஹாப்பி தான். இனிமேலும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து கதற போகிறாங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மதிப்பிற்குரிய ரூமர் ராமசாமி அவர்கள் பார்த்தோம்னா வாரிசு லியோ அப்படின்னு 2 படங்களுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு தளபதிக்கு. அதாவது 900 கோடி கலெக்ஷன் கொடுத்த 2 படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ அவர் வேறு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு சினிமா விமர்சகர் அப்படிங்கிற பேரில் பார்த்தோம்னா சினிமா விமர்சகர் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதே
தெரியாமல் பார்த்தோம்னா சினிமா விமர்சகர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆளுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.